இருக்கோம். 8 மாத காலமாக நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இப்போ நான் 42 வயசில் டெட் பாஸ் பண்ணேன், இன்னைக்கு 50 வயசில் நியமன தேர்வு பாஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய பணிக்காலம் எத்தனை ஆண்டுகள்ங்க? மிஞ்சி போனால் 10 வருஷம் இருக்குமா? அந்த 10 வருஷம் கூட என்னால் வேலை செய்ய முடியலன்னா என்னங்க? நான் 18 வருஷம் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக வேலை செஞ்சேன். நீங்களாம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு போனால் 40,000 30,000 சம்பளம் வாங்கலாம். நான் 2024 நவம்பரில் அந்த பள்ளியை விட்டு நிற்கும் போது வெறும் 4,500 சம்பளம் வாங்கினாங்க. ஏன்னா ஏழை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என் வாழ்நாள் அரசு பணி கிடைக்கிறவர்களையும் ஏழை பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். சம்பளம் எனக்கு மெயினே கிடையாது, ஏழை பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். என்னைக்கு இருந்தாலும் அரசு பணிக்கு நான் போகணும்னு நினைச்சேன். உங்களுடைய வாழ்வாதாரம் இவ்வளவு பெரிய காலதாமதம் நீங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க. நான் டெய்லி தினக்கூலிக்கு போறேன், கூட்டு முடிக்க வெங்காயம் விட்டு கிளீன் பண்ண போறேன். டெய்லி 150 ரூபா தான். இதோட என்னோட ஃபேமிலி என்னால் தினக்கூலிக்கு போய் என்னால் முடியல. சரி ஒரு வருஷம் ஆச்சு, நமக்கு பணி நியமனம் போட்டுருவாங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். சரி இனிமேலும் இருந்தால் நம்ம குடும்பத்தை சமாளிக்க முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் டெய்லி தினக்கூலிக்கு போயிட்டு இருக்கோம். சரி பணியாளை நமக்கு கொடுத்துருவாங்க, நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நான் தான் முதல் பட்டதாரி, என் குடும்பத்தை